அனைவருக்கும் வணக்கம். அனைவரையும் மிஸ்டர் பங்குதாரர் யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் நம்ம வாழ்நாள் முழுவதும் வைத்திருக்கக்கூடிய பொன்னான பங்குகள் அதனுடைய பாகம் 3, அதாவது இறுதி பாகத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம வெளியிட்ட பகுதி 1 மற்றும் பகுதி 2 அதனோட லிங்க்கை இந்த டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணியிருக்கேன். பார்க்குறவங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இதில் மொத்தம் 15 செக்டார் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஏற்கனவே 10 செக்டாருக்கு உள்ளதை பகுதி 1 மற்றும் பகுதி 2ல் பார்த்துட்டோம். இந்த பாகத்தில் மீதி இருக்கிற 5 செக்டார்ஸை நம்ம பார்க்கணும். ஆனால் என்னென்னா ஒரு சின்ன மாற்றம் இதில் நம்ம முக்கியத்துவம் வாய்ந்த செக்டார்களை மட்டும் தான் பார்க்குறோம். அதில் 15 செக்டார் அப்படின்னு இருந்தாலும் அதில் ஒரு செக்டார் மிக முக்கியம் இல்லாதது அப்படின்னு நான் ரொம்ப கருதுகிறேன். அதனால் அது மட்டும் இல்லாமல் பங்குகளின் எண்ணிக்கை மிக அதிகமாக வருவதால் அந்த ஒரு செக்டாரில் இருக்க சில முக்கியமான பங்குகளை மட்டும் இன்னொரு செக்டார் கூட மெர்ஜ் பண்ணி இதில் நம்ம பார்க்கலாம். இந்த பதிவில் நம்ம முதல்ல பார்க்க இருப்பது நான் பேங்கிங் ஃபைனான்சியல் சர்வீசஸ் அப்படிங்கிற, அதாவது வங்கிகள் அல்லாத நிதி சேவை வழங்கும் பங்குகள். இதில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பங்குகளாக நம்ம எதை பார்க்குறோம்னா பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபின்சர், முத்தூட் ஃபினான்ஸ், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், சோலா ஃபினான்ஸ், ஆதித்யா பிர்லா சன்லைஃப் ஏஎம்சி லிமிடெட், ஹெச்டிஎஃப்சி லைஃப், சிடிஎஸ்எல், பிஎஸ்இ, எம்சிஎக்ஸ். இதில் எந்த செக்டார்லையும் இல்லாத அளவுக்கு இதில் 10 பங்குகளை நம்ம பார்க்குறோம். இந்த 10 பங்குகளில் எல்லா பங்குமே மிக முக்கியமான பங்குகள். இதில் எல்லா தரப்பட்ட ஃபினான்ஸ் கம்பெனிகளையும் நம்ம சேர்த்துருக்கோம். அதாவது பர்சனல் ஃபைனான்ஸு, ஹவுசிங் ஃபைனான்ஸு, வெஹிக்கிள் ஃபைனான்ஸு, கோல்டு ஃபைனான்ஸு, இந்த மாதிரி எல்லா ஃபைனான்ஸ் கம்பெனிகளும் இதில் நம்ம சேர்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ் சேவை வழங்குகிற கம்பெனி, மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி, சிடிஎஸ்எல் அப்படிங்கிற டெபாசிட்ரி செக்யூரிட்டிஸ் அது சார்ந்த கம்பெனி, பிஎஸ்இ, எம்சிஎக்ஸ், இதுபோல் சில மோனோபாலி பங்குகளையும் இந்த பதிவில் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ இந்த பங்குகளிலெல்லாம் நம்ம முதலீடு பண்ணி நீண்ட காலத்துக்கு வைத்திருப்பது நமக்கு மிகுந்த லாபத்தை கொடுக்கும் என நான் கருதுகிறேன். அடுத்தபடியாக நம்ம பார்க்க இருப்பது ஆட்டோ பார்ட்ஸ் செக்டார், அதாவது ஆட்டோமொபைலுக்கு தேவையான சில பாகங்களை உற்பத்தி செய்கிற பங்குகள். இதில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பங்குகளாக ஒரு 8 பங்குகளையும் நாம் இங்கு பார்க்க போகிறோம். அது என்னென்ன பங்குகள் அப்படின்னு பார்ப்போம். எக்ஸைடு இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், அமரராஜா பேட்டரிஸ், எஸ்கேஎஃப், டிம்கன் இந்தியா லிமிடெட், ஸ்கேஃப்லர், மதர்சன் சுமி ஒயரிங் லிமிடெட், டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா, சோனா பிஎல்டபிள்யூ. இதில் ஆட்டோமொபைலுக்கு தேவையான பேட்டரி கம்பெனிஸு, பேரிங் செய்கிற கம்பெனிஸு, அப்புறம் மோல்டட் பார்ட்ஸ் செய்கிற கம்பெனிஸு, பைசைக்கிள் செய்கிற கம்பெனிஸு, இந்த மாதிரி பலதரப்பட்ட கம்பெனிஸை நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அடுத்த செக்டாரை பற்றி இப்போது பார்ப்போம். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மெட்டல் செக்டார், அதாவது இரும்பு மற்றும் இரும்பு சார்ந்த பொருள்களை தயாரிக்கும் பங்குகள். இதில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பங்குகளாக ஒரு 7 பங்குகளை நாம் இங்கு பார்க்கிறோம். அவை என்னென்னா டாடா ஸ்டீல், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், நால்கோ என்கிற நேஷனல் அலுமினியம் கம்பெனி, ஹிண்டால்கோ, என்எம்டிசி, ரத்னமணி மெட்டல்ஸ் அண்ட் டியூப்ஸ் லிமிடெட், அப்போலோ ஸ்டீல் பைப்ஸ். இந்த பங்குகளில் இரும்பு, அலுமினியம், காப்பர், நிக்கல், இந்த மாதிரி பலதரப்பட்ட இரும்பு வகையான பொருட்களை உற்பத்தி செய்கிற அனைத்து பங்குகளையும் இதில் நம்ம சேர்த்துருக்கோம். இறுதியாக நாம் பார்க்க இருப்பது பேங்கிங் செக்டார், அதாவது வங்கி சார்ந்த பேங்கிங் செக்டாரை நம்ம ஏன் இறுதியில் பார்க்குறோம்னா இதை மிக முக்கியம் வாய்ந்த செக்டாராக நாம் கருதுவதில்லை. இருப்பினும் வங்கிகள் ஒரு நாட்டின் பொருளாதாரத்திற்கு மிக முக்கியமானது. அதனால் வங்கி சார்ந்த பங்குகளை நம் போர்ட்ஃபோலியோவில் வைத்திருப்பது மிக முக்கியமான ஒன்று. இந்த பேங்கிங் செக்டாரில் நம்ம முக்கியம் வாய்ந்த பங்குகளாக ஒரு 6 பங்குகளை மட்டும் பார்க்கிறோம். இதில் ஏற்கனவே நன்கு வளர்ச்சி அடைந்த சில மிகப்பெரிய பங்குகள், அப்புறம் வளர்ந்து வருகிற சில சிறிய வங்கி பங்குகள், அது இல்லாமல் பொது நிறுவன பங்குகள், இவைகளை சேர்த்துருக்கோம். அவை ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஃபெடரல் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா. இந்த 6 பங்குகள் இதில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பங்குகளாக நாம் கருதுகிறோம். நம்ம இப்போ இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதில் அனைத்து செக்டார்களையும் நம்ம இப்போ பார்த்து முடிச்சிட்டோம். ஏற்கனவே வெளியிட்ட 2 வீடியோவோட லிங்க்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். தயவுசெய்து அதையும் பார்த்து இந்த அனைத்து செக்டார்களில் இருக்கக்கூடிய அனைத்து பங்குகளையும் சரிசமமாக பகிர்ந்து முதலீடு பண்ணால்தான் அது நமக்கு ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோவாக அமையும். எனவே மற்ற 2 வீடியோக்களை பார்க்காதவர்கள் அதையும் பார்த்து பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம். இதில் கூறப்பட்ட செக்டார்ஸ் மற்றும் பங்குகள் பற்றி ஏதேனும் சந்தேகம் இருப்பின் அதை கமெண்ட்ஸில் தெரிவிக்கவும். நாங்கள் கமெண்ட்ஸில் ரிப்ளை செய்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று முழுமையாக நம்புகிறோம். நாங்கள் வெளியிடும் வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து அடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறோம்.
இதுபோல் ஒரு சிறப்பான பங்குகளில் முதலீடு செய்து பல காலங்களுக்கு அந்த முதலீடை வைத்திருந்து நல்ல லாபம் பெற்று பொருளாதார ரீதியாக நல்லபடியாக முன்னேற்றம் அடைய மிஸ்டர் பங்குதாரர் யூடியூப் வழியாக உங்களை வாழ்த்துகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக கருதினால் இந்த பதிவை தங்களது உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கும் ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். தங்களின் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள்.